ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா தொட்டப்பம் கையில் இருக்குன்னு பாக்குறீங்களா? நான் தான் சொன்னேன்ல, ஒரு சில நாள் வந்து அம்மா வந்து கட்டுத்தர கூட்டிடுவாங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால கூட்டல. நான் தான் வந்து கூட்ட போறேன். நேத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆடு மேய்க்க போயிட்டேன். காலையில் நேரமும் ஆடு மேய்க்க போயிட்டேன், ஈவினிங்கும் போயிட்டேன். அதனால வந்து விளாக் எடுக்க முடியல. எந்த வேலையும் அதிகமா இல்லையா, துணி துவைக்கிறது, பாத்திரங்கள் வருது, அந்த மாதிரி எந்த வேலையும் இல்லையா, அதனால சரி ஆடு மேய்க்கிறதுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். இன்னைக்கு வந்து கட்டுத்தர கூட்டணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், எல்லாமே இருக்கு. அதனால சரி இருக்கிற இலைய நேற்று தான் நம்ம வந்து ஆடு மேய்ச்சிட்டோமா, அதனால இலை மீதி இருந்துச்சு, அதெல்லாம் வந்து கட்டி விட்டுட்டேன். ஒரு டைம் கட்டி விட்டேன்னா இப்ப கூட்டி முடிச்சு இன்னொரு டைம் கட்டணும். அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவிட்டு இன்னொரு டைம் கட்டி வச்சுட்டு தீன் கட்டிட்டு அப்புறம் தண்ணி வச்சாதான் கரெக்டா இருக்கும். 3 டைம் 4 டைம் கட்டணும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கூட்டிடலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5-6 இலை தான் கொஞ்சம் கட்டுறோம், அதெல்லாம் வந்து அது பத்தாது, பாதி வந்து கீழேயே போட்டுருமா. அதனால வந்து ஒரு 4-5 டைம் கட்டுவேன். பாருங்க எப்படி கீழே போட்டு வச்சுட்டு பாத்தீங்களா, வேஸ்ட் பண்ணிடுங்க நிறைய. வா இதுல வா, அதுல போ. அந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தை பார்த்துருப்பீங்க, மாட்டு சாணம் அல்ல போட்டே இருக்கு பாத்தீங்களா, அது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, யாரு வீட்டுல ஆடு இருக்கோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் கட்டுத்தர கூட்டுறேன்னா, கூட்டின உடனே ஆடு வந்து புழக்க போட்டே இருக்கும் பாருங்க. அதாவது உடனுக்குடனே போட்டு வச்சிரும். கூட்டிட்டு இப்படி வர்றக்குள்ளேயே மறுபடியும் போட்டு வச்சிரும், அந்த மாதிரி ஒன்றும். எனக்கு அப்பதான் அதனாலதான் அந்த காமெடியா எடுத்திருப்பாங்க அவ்வளவு இருக்குன்னு நினைப்பு. பாருங்க எவ்வளவு வேஸ்ட் பண்ணி வச்சிருக்கு பாருங்க. இப்ப நம்ம எதுவும் கட்டாமட்டோம்னா வச்சுக்கோங்க, அதுல இருக்கிற ஒரு இலை விடாம கொறிச்சு சாப்பிட்டுரும். இதே கட்டி வச்சிட்டீங்கன்னா திமிர் ஏறிடும், நிறைய வேஸ்ட் பண்ணும். அதனாலதான் இப்படி இடைவிட்டு நான் கட்டுறது. ஒரே டைம்ல கட்டணும்னா வேஸ்ட் பண்ணிடும் சொல்லித்தான் அப்படி ஃப்ரேம் விட்டே நான் வெளியே போயிட்டு பாத்தீங்களா. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி வைக்கிறது. அப்பதான் வந்து வயிற்று பசிக்கு அமைதியா சாப்பிடும். அதே எங்க வீட்டுக்காரெல்லாம் கட்டின அப்படின்னு வைங்க, ஒரே இழுத்து கீழே தள்ளிடும். அந்த மாதிரி கட்டி விட்டுருவோம். கீழே விழுந்துச்சுன்னா அது சகதியில விழுங்க, அது திரும்ப சாப்பிடாது. போ அந்த சைடு, போ 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 போ, ஓடு ஓடு. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து கோவிச்சுட்டீங்க. நீங்க என்னங்க தேவையில்லாத பேசிட்டு வீடியோ போட்டுக்கிறீங்க, யாரோ என்னமோ பேசினா உங்களுக்கு என்ன, நீங்க வந்து எப்பவும் போல விளாக் போடுங்கக்கா, அவங்கள பத்தி எல்லாம் பேசாதீங்கக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கோவிச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சாரி. உங்க அனைவருக்கும் வந்து எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க. நான் வந்து அதை பயன்படுத்திக்காம தேவையில்லாத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன், டைம் வேஸ்ட் பண்றேன், உங்களையும் கோவப்படுத்துறேன், நானும் கோவப்பட்டுக்கிறேன். அதனால வந்து இனிமே நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். எங்கேயோ நாய் குறைச்சிட்டு போச்சாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம விளாக் மட்டும் நம்ம போடுவோம். இங்க பாருங்க, அந்த கட்டை சீமாறு வச்சு கூட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வரமாட்டேங்குது பாத்தீங்களா, சின்ன கட்டை மாற வச்சுக்கணும். இப்போ ஒரு வழியா ஒரு சுமாரா கூட்டு பண்ணிட்டேன். ஓ மை காட், என்ன பிளாக் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஆட்டாங்களுக்கு எல்லாம் கூட்டி அள்ளிட்டு அதுக்கப்புறம் மாட்டு சாணி அந்த சைடு கிடக்குது, அதையும் எப்படி வேலைன்னு பாத்துக்குங்க. டிகிரி முடிச்சுட்டு பயங்கரமான வேலை பார்க்கறேன் நான். யாரும் இந்த மாதிரி வேலையே பார்த்துருக்க மாட்டீங்க. பாத்தீங்களா, அவ்வளவுதான் கூட்டியாச்சு. கூட்டிட்டு என்னங்க பிளாக் ஆகிட்டே இருக்கு, எல்லாமே நம்மளை சதி பண்ணுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் கூட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆட்டை முடிச்சுட்டு மாட்டுக்கு வந்துட்டேன். இதை வந்து அள்ளிட்டு கொட்டணும்.
கிடைச்சிருச்சு. ஒரு வழியா நம்ம வந்து எடுத்தாச்சு டப்பாவை. இப்போ வந்து அள்ள வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாட்டு சாணி அள்ளிடலாமா? நான் தெரியணும்னா இதெல்லாம் என்னுடைய காலை வேலைகள் பார்த்துக்குங்க. இதுதான் ஓகே. எல்லா வேலையும் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் காட்டு வேலைக்கெல்லாம் போவேன். அவங்க சிரிப்பாங்க, அந்த காட்டுக்காரங்களா, நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் போவோம், கலக்கா பறிக்கிறதுக்கு போவோம். காலையில இருந்து சாயந்தரம் கூடி ஒரே ஒரு வல்ல மட்டும் பொறிப்போம். 10 ரூபா கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துருவோம். அவங்க சிரிப்பாங்க, நாங்க போய் வேலைக்கு வரேங்க அப்படின்னு சொன்னா சிரிப்பாங்க. சரி சரி போறீங்க போறீங்க அப்படின்ட்டுருவாங்க. ஆனா அவர் இன்னுமே என்னை பார்த்தாருன்னா கள்ளக்கொடி அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. பட்டப்பேர் கள்ளக்கா கொடி இருக்குல்ல, கள்ளக்குடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்க. அப்பவே வேலைக்கு போலாம், எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற லீவ்ல, ஸ்கூல் லீவ்ல இந்த வேலையில மட்டும் அவங்களும் சரி பரவாயில்ல, சின்ன குழந்தைங்க கேக்குதுன்னு விடுறாங்க பாத்தீங்களா. அதுதான். அப்புறம் கல்லக்காய் நல்லா சாப்பிட்டுக்குவோம். பச்சை கல்லக்காய் நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் தருவாங்க, வாங்கிட்டு 10 ரூபாய் வாங்கிட்டு வந்துடுறது. அந்த மாதிரிலாம் வேலை பண்ணிக்கிறோம். ஏன்னா எங்க அம்மா போவாங்க கல்லக்காய் பறிக்கிறதுக்கு, அதனால எங்க அம்மா, என் ஃப்ரெண்டோட அம்மா எல்லாம் போவாங்களா, அதை பார்த்துட்டு நாங்களும் போறது. அப்படி அவங்க காட்டுல கல்லக்காய் பறிச்சிருந்தாங்கன்னா நாங்களும் வரேங்க அப்படின்னு போய் கேட்டுட்டு எல்லாம் சிரின்னு சிரிப்பாங்க, என்னையும் அவளையும் பார்த்து. இருந்தாலும் சரி கேக்குறாங்க குழந்தைங்க அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அது ஒரு அனுபவம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கார வேலைக்கு போயிருக்கிறேன் 9th 10th லீவ்ல. அது வந்து எங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு மங்களாபுதூர்ல, அப்ப வந்து எங்க பெரியம்மாட்டையும் சொல்லாம பக்கத்துல வேலைக்கு போறவங்களோட சேர்ந்து போயிட்டேன். அவங்க கூலி போட்டு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் செய்யவே முடியாம செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிட்டே தூக்க முடியாது, என்னால முடிஞ்சது மட்டும் செய்ய சொல்லுவாங்க. பரவாயில்லமாம்பாங்க. அது எங்க JKKM காலேஜ் கட்டடம் கட்டிட்டு இருந்தாங்க, அங்கதான். எங்க வீட்டுக்கார் படிச்சது JKKM, நான் படிச்சது சாரதா காலேஜ். அதான் சொல்லுவாங்கல்ல, நீ படிச்ச காலேஜ்ல ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் சொல்லணும், நீ படிச்ச காலேஜ்ல நான் சித்தாள் வேலை பார்த்த விட. அந்த மாதிரி டைலாக் பொருந்து. கஷ்டப்படுறாங்களே வீட்டுல, பணங்காசு இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அப்பவே அப்படி ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு, அம்மாக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான். அதனால போறது, நம்மளால முடியுதோ இல்லையோ போலாம் அப்படின்ட்டு போறது. அவங்களும் சரி சின்ன பிள்ளையா இருந்தாலும் வருதே அப்படின்னு சொல்லிட்டு செய்யுமா வேலை அப்படின்ட்டுருவாங்க. ஒரு வாரம் போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரம் போன, ஒரு நாளைக்கு 90 ரூபாய் என்னமோ கொடுத்தாங்க. ஒரு வாரம் போயிட்டு எவ்வளவு கொடுத்தாங்க, 450 என்னமோ. 4 நாளா 5 நாளா போயிட்டு 450 ரூபா வாங்கினேன். அதுக்கப்புறம் வேலை ரொம்ப கஷ்டமான வேலை வந்துருச்சா, எல்லாம் செய்ய முடியாது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேரளாவில இருந்து ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க நிறையா. அதனால வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க போகல. அந்த 450 ரூபாய் எங்க பெரியமாட்ட கொடுத்தா, எங்க பெரியமா அதை செலவு பண்ணாம எங்க அம்மாட்ட கொடுக்குது. எல்லாம் நடந்துச்சு என் லைஃப்ல. ஓகே, நான் வந்து இப்ப என்ன பண்றேன்னா போய் குப்பையை வந்து கொட்டிட்டு வரேன், சரிங்களா? இப்படி எல்லாம் வேலை செஞ்சா உடம்பு அழுக்காகத்தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யும். அதனால வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் ஈவினிங் தான் குளிப்பேன். ஓகே, அதனால குளிக்கிறது இல்லை, ட்ரெஸ் மாத்துறது இல்லை, எனி டைம் நைட்டி அப்படிங்கிற டைலாக்லாம் பேசக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ள வந்து பாத்திரம் கழுவுறதுக்காக வந்தாச்சு. சோப்பு ஓகேவா? இங்க வந்து மழை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
கூட்டி எல்லாம் இப்ப வலிச்சிட்டேன். இப்ப வந்து பாத்திரம் கழுவி, இல்லைன்னா இங்க வெயில் வந்துடும். ஃபர்ஸ்ட் அந்த வேலையை நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேணா துணியை வந்து மிஷின்ல போடணும், போட்டுட்டு அலசி போடணும், அது ஒரு வேலை. அப்புறம் வந்து மாடு புடிச்சிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது அங்க பள்ளத்துல கட்டி வச்சிருக்கிறோம், அதை போய் புடிச்சிட்டு வரணும். அப்புறம் ஆட்டுக்கு திரும்பவும் தீன் வைக்கணும். நம்ம கோழி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க மேடம் கத்துறக்கு. இப்ப கதறுவாங்க பாருங்க, அப்படியே வீடே செலவாங்கிடு அந்த அளவுக்கு கதறுவாங்க அவங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த துணி துவைக்கிறது துவைச்சிடலாம், ஈஸி. மடிக்கிறது ரொம்ப வந்து என்னமோ மலையை முறிக்கிற மாதிரி எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி சாப்பாடு கூட செஞ்சிடலாம், ஆனா இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு வருங்க சுத்தமா பிடிக்காது. யாரெல்லாம் என்ன மாதிரி அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? இப்ப வந்து பாத்திரம் வந்து நம்ம கழுவுறதுக்கு எடுத்தோம்னா வச்சுக்கோங்க, அப்படியே குமியும் மழை மாதிரி. ஒவ்வொன்றும் அப்படியே தேடி தேடி எடுத்தோம்னா அப்படியே வீட்டுல இருக்கிற பாத்திரம் எல்லாமே எடுத்து போட்டு கழுவுற மாதிரி இருக்கும். அதனால ஏய் பாருங்க, தின்ன மேல ஏறி ஆடுதுங்க ஆடு. இப்பதான் வந்து நானே கூட்டி விட்டேன். புடிச்சு கட்டி வைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குட்டிகளை கட்டி வச்சுட்டு தீவனம் இன்னொரு டைம் கட்டி வச்சிடறேன் பாருங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா, ஏய் ஏதோ மனுஷனை கூப்பிடுற மாதிரி நான் கூப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல, இந்த மாதிரி விளாக் போட்டப்ப போன டைம் அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரி விளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து மீட் பண்றேன். இல்லாட்டி இந்த விளாக் 1 மணி நேரம் போயிருங்க, என்னால அப்லோட் பண்ண முடியாது. அது கூட பண்ணிடலாம் போல இருக்குது, போன்ல ஸ்டோரேஜ் வேற இல்லைங்க. ஓகே ஓகே, பாத்திரம் கழுவிட்டு வந்து உங்களை மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க, பாத்திரம் கழுவிட்டேனா, அப்புறமா கருப்பாக்கு வந்து சாப்பாடு செய்யறதுக்கு அரிசி ஊற வச்சிட்டேன். கருப்பாக்கு சாப்பாடு இல்லை, அதனால இப்ப பாருங்க அப்படியே திரும்பி பார்த்தோம்னா திரும்பவும் ஒரு டைம் வந்து சொன்னான் இல்லையா, வாழை இலை கட்டி விட்டுட்டேன். பாருங்க, கூட்டி எல்லாம் அள்ளியாச்சு கிளீனா. இப்ப வந்து இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கா. நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா, கோழிக்கும் வந்து தீனெல்லாம் வச்சாச்சு, கோழிகளுக்கும் தீன் போட்டேன். இப்ப அடுத்தது நம்ம லட்சுமியை புடிச்சிட்டு வரணும் போய், அதுக்கப்புறமாத்தான் வந்து உங்களுக்கு தண்ணி வைக்கணும். அப்புறமா பாத்தீங்கன்னா, ஏய் வா கருப்பா, வா ஒடியா, கருப்பா குட்டி ஒடியா. நிறைய பேர் கருப்பா குட்டி வீடியோ கேக்குறீங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம லட்சுமிக்கு வந்து வாழை இலை போட்டிருக்கிறேன், இன்னும் இருக்கு. இதற்கு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போடணும். கண்டே கழிக்குமாமா, உண்டே கழிக்கும் கண்டே கழிக்கும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா ஆடு மாட்டுக்கு, அந்த மாதிரி வந்து வேஸ்ட் பண்ணிடு நிறைய போட்டோம்னா. பாருங்க, செம்பருத்தி அழகா இருக்குல்ல, டார்க்கா சூப்பரா. அடுத்தது லட்சுமி பிடிக்கிற வேலை.